திரு அண்ணாமலை பேட்டியை கேட்கிற போது 3 முக்கியமான விஷயங்களை அவர் தொட்டு சென்றிருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதை ஒவ்வொன்றாக பேசிட்டு நாம் அடுத்ததுக்காக நகரலாம். ஒன்று நம்மை நம்பி வந்தவர்களோடு நான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதால் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தினகரனை வலியுறுத்தியதாக சொல்கிறார். மூன்றாவது, தனி கட்சி தொடங்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தொடங்குனா இல்லை தொடங்க போகும்போது நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். நம்மை நம்பி வந்தவர்களோடு நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை திரு அண்ணாமலையை நம்பி வந்தவர்களோடு அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல பாஜகவை நம்பி வந்தவர்களோடு அப்படின்னு எடுத்துக்கணுமா? நிச்சயமா அண்ணாமலை அவர்களை நம்பி வந்தவர்கள் தான் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அண்ணாமலை தான் ஒரு கூட்டணியை அமைக்கிறார். அந்த கூட்டணி ஒரு 18% ஓட்டை பெறுது. பாஜக தனித்தே அதுல ஒரு 11% ஓட்டையும் காட்டுறாங்க. அது அண்ணாமலையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இதுல என்ன விஷயம்னா, நம்மை நம்பி வந்தவர்களை இணைக்கிறதுனா இவர் டிடிவி தினகரன் அவர்களை மட்டும் இல்ல, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபட்டு இருக்குல்ல, அங்கிருந்தே அவருடைய இணைப்பை தொடங்கி இருக்கணும்ல, அவர்களை போய் முதல்ல சமரசப்படுத்தியிருக்கலாம்ல. இது முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களுடைய ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஆனா இதை அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட தன் உள்நோக்கத்துக்காக செய்யறாரான்னு கேட்டா, டெல்லி தலைமை ஒரு உத்தரவு கொடுக்காமல் இதை அண்ணாமலை செய்திருக்க மாட்டார். அவர்களை பொறுத்தவரை என்னன்னா, பாஜகவினுடைய டெல்லி தலைமை என்னன்னா, அதிமுகவுக்குள்ள கூடுதல் சீட்டுகளை அவங்க பெறணும். கூடுதல் சீட்டுகளை பெறதுக்காக ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நயினா நாகேந்திரன் அவர்களை வைத்து டீல் செய்யறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அவர்களோடு இணக்கமா அண்ணாமலை அவர்களோட ஒரு டீல் ஓடிட்டு இருக்கு. இது அண்ணாமலை அவர்கள் டெல்லி தலைமையிடமிருந்து ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்காம இந்த மாதிரியான விஷயத்தை கண்டிப்பா செய்ய மாட்டாரு. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் சார், இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம அரசியல் களத்துல. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த தொகுதி எடப்பாடியில இன்னைக்கு அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒரு ரசிகர் மன்றத்தை தொடங்கியிருக்காங்க. அதை சேலம் மேற்கு மாவட்ட பாஜக தலைவரே போய் திறந்து வச்சிருக்காரு அந்த போர்டை. அப்ப இது ஒரு பாஜக தலைவர், மாவட்ட தலைவர் போய் திறந்து வைக்கிறாரு. அங்க இருக்க கலை கலாச்சார பிரிவு போய் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னா, அண்ணாமலை ரசிகர் மன்றம் என்று தொடங்குறது பாஜக போன்ற ஒரு அகில இந்திய கட்சியில நரேந்திர மோடி அவர்களை இப்படி முன்னிலைப்படுத்துறாங்க. கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் திருமண பக்கம்லாம் நமோ பேரவை, நமோ டீ ஸ்டால் அப்படின்லாம் எளிய மக்களோட கனெக்ட் ஆகிற விதமா நமோன்னு வாட்ஸ்அப் குரூப் தொடங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. இன்னைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு ஒரு பதாகை இன்னைக்கு வைக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அப்ப என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுனால தான் ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் ஓரளவு அமைதியா இருக்காங்க, மட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜக இதை முழுக்க முழுக்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளுக்கு மேல வாங்கிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்குக்காக இன்னைக்கு இதை செய்யறதா பாக்குறேன். முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் என்னுடைய பார்வையில் அவர் ஒரு தனிக்கட்சி தொடங்குவாரா என்பதையெல்லாம் தாண்டி டெல்லி தலைமை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர் தனிக்கட்சி தொடங்குவாரா என்பது மிக முக்கியமான ஒரு விவாதம் தான், அதை மறுப்பதற்கல்ல. ஆனா விஜய் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்த பின்பு தமிழ்நாட்டில் இன்னொருவரால் இளைஞர்களை ஈர்க்க முடியும்னு தனிக்கட்சி தொடங்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அரசியல் தெரியாதவர் இல்லை. அவர் பார்த்திருப்பாரு, விஜய்க்கு திரண்டு இருக்கிற இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்திருப்பாரு. இதே இளைஞர்கள் கூட்டத்தை அண்ணாமலையும் நம்பினார். அப்ப அவர் ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் விஜய் பின்னால் போய்விட்ட நிலையில தனிக்கட்சி முயற்சி என்பது இனி தற்கொலை முயற்சிக்கு சமமானது. அதனால அதை பண்ண மாட்டார். இதை டெல்லி தலைமை ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக, ஒரு செஸ் போர்டுல 2 குதிரை எப்படி இருக்கோ, செஸ் போர்டுல 2 யானை எப்படி இருக்கோ, அதே போன்று நயினா நாகேந்திரன் அவர்கள் மூலமாக எடப்பாடி அவர்களோடு ஒரு இணக்கமா இருக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் மூலமா ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களோடு ஒரு தனி இலக்கானம் நடத்துறதா பாக்குறேன். ஓகே, கூட்டணி அடிப்படையில திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துவதற்கு திரு நயினா நாகேந்திரனையும் திரு அண்ணாமலையையும் பாஜகவுடைய தேசிய தலைமை பயன்படுத்துவதாக நீங்க சொல்வதிலிருந்து புரிந்து கொள்ள முடியுது. ஆனா திரு அண்ணாமலை சொன்ன 2வது ஸ்டேட்மெண்ட்டை கூர்ந்து கவனிக்கணும். திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்காக நான் தினகரனை சந்தித்து வலியுறுத்தினேன், முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நான் வலியுறுத்தினேன்றார்ல. இப்ப நோக்கம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிறதா தானே இருக்கு. இல்ல, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறது தான் எங்க நோக்கம்ங்கிற புள்ளியில தானே பாஜகவை எல்லாரும் இணைக்க சொல்றாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அளவுல பாராளுமன்றத்துல ரொம்ப வலுவா இருக்காங்க. மக்களவையில 22 எம்பிக்கள் வச்சிருக்காங்க.
மாநிலங்களவையில 10 எம்பிக்கள் வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியினுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா ராகுல் காந்தி அவர்களுடைய பின்னால நிக்கிறாங்க. சோ திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கறதுல பாஜக இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறத ஒரு பகுதியா வச்சுட்டு தங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை விழுங்கி விட்டு தான் அந்த இடத்துல வந்து நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க திமுக எதிர்ப்புல பாஜகவுக்கு வந்து அதே நிலைப்பாடு தான். அதனால அவங்க வந்து திமுகவை வீழ்த்தணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது ஒன்று. சார், இப்ப இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல பெண்ணும் சம்மதிக்கணும், மாப்பிள்ளையும் சம்மதிக்கணும். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை இணைப்பதற்கு சம்மதிக்கணும். அப்போ உங்க கூட்டணிக்குள்ள நல்ல உறவோட 20% ஓட்டோட இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல சம்மதித்திருந்தால் தானே நம்ம அடுத்த தரப்புல போய் பேச முடியும். அப்ப இவர்கிட்ட டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா அவர்கள் பேசிவிட்டு அனுப்புறாரு. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை அடுத்து சந்திப்பேங்கிறாரு, டிடிவி அவர்களை சந்திக்கிறேங்கிறாரு. இது கடைமட்ட தொண்டர்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இமேஜை என்னவா நிலைநிறுத்தும்? அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தான் சொல்றாரு, யாரையும் பிரிந்தவர்களை இணைக்க முடியாது, இந்த இயக்கத்திற்கு இதாக செயல்பட்டவர்கள் நடுரோட்டில் நிற்பார்கள்ங்கிறாரு. ஆனா அடுத்த வாரமே இப்படியான சம்பவங்கள் நடக்குது. டெல்லியில போய் அவரும் பேசிட்டு வர்றாரு. சோ இது கட்சியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தேக்கத்தை அவர் அப்படி உண்மையிலே இணைய வேண்டுமாக இருந்தால் இவரே மனப்பூர்வமாக இணைக்கலாமே. இதுக்கு இடையில அண்ணாமலை அவர்கள் வந்து அதனால பாஜக முழுக்க முழுக்க பின்னால் இருந்து ஒரு திரைமறைவு காய் நகர்த்தல்களை பண்றாங்க. நிச்சயமா அதிமுகவுக்கு தான் இது சவால் அமையும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புக்கு இது ரொம்ப சவால் அமையும் அப்படின்னு பாக்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி இது தரப்புல இது சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றவே இல்லையே. இந்த பேச்சுவார்த்தை தொடங்கின இந்த 2-3 நாட்கள்ல திரு ஓபிஎஸ் சேர்த்துக் கொள்வது குறித்தோ திரு டிடிவி தினகரனை சேர்த்துக் கொள்வது குறித்தோ இல்ல அப்படின்னு ஒரு முடிந்த முடிவாக அவர் எங்கேயுமே பேசுற மாதிரி தெரியவே இல்லையே. ஆமா, இந்த காலத்துல அவர் பேசல. அது அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்த பின்பே அவர் வந்து பொதுவாக ஊடகத்தினரிடமோ பொது வெளியிலோ இதை பத்தி அவர் எந்த விவாதமும் பண்ணல, எந்த விஷயமும் பேசல. இந்த இடத்துலதான் பாஜகவினுடைய ஏன்னா இன்னைக்கு அவருக்கு கூட்டணி அடிப்படையிலேயே பாஜக மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கட்சிகளும் அவரோட கூட்டணியில இல்ல. அப்ப இது பாஜக ஒரு கட்டத்தில் இவர்களை விட லீடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இதை நான் பார்க்கிறேன். ஒரு விஷயம் சார், அவர் வந்து சொல்றாரு, நான் நன்றியே மறக்காதவன் அப்படின்னு பாஜகவை பற்றி சொல்கிற பொழுது சொல்றாரு, 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது ஏன் அந்த கூட்டணியில் அவர் இடம்பெறல? அடுத்ததாக நடந்த மிக முக்கியமா மதுரையில எஸ்டிபிஐ மாநாட்டில் மதசார்பற்ற மாநாட்டில் கலந்துகிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, எந்த நேரத்திலும் பாஜகவோடு கூட்டணியில் இல்லை, உடன்பாடில் இல்லை. என்ன கேட்டா அவர் இப்பொழுது குழம்பி போய் இருக்கிறார். என்ன முடிவெடுக்கணும் என்பது தெரியாமல் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த யோசனை முடிந்த பின்பு அவர் பேசுவார் அப்படிங்கிறத தான் நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒருவேளை அதிமுகவுடைய எல்லா அணிகளும் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் ஏதோ ஒரு வகையில உள்ள வந்தா தேர்தல் களம் அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஆனா இவரை முதல்வர் வேட்பாளராகவே ஏற்கல இல்ல அவங்க. அடிப்படையிலே அங்க முரண் இருக்குல்ல சார், இவரை முதல்வர் வேட்பாளராக அவர்கள் ஏற்கணும், அதுவே ஏற்கல. அப்படி அதை முதல்ல ஏற்பார்களா இல்லையா என்பதே தெரியாத போது அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும்.